السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலாவின் சத்திய மார்க்கமான இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்று அந்த மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக வேண்டி நாம் எல்லாம் இந்த இடத்துல கூடியிருக்கிறோம். இதில் மிக முக்கியமாக ரமலான் மாதத்தை நாம் இன்னும் ஒரு சில தினங்களில் அடைய இருக்கிறோம். ஆகவே அந்த ரமலான் நோன்பு தொடர்பான சட்டத்திட்டங்களை அறிவது, அதை தெரிந்து வைத்திருந்து நாம் நமது ரமலான் நோன்பை அமைத்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மள நிறைய பேருக்கு ரமலான் நோன்பினுடைய முக்கியத்துவம் தெரியுது, அதனுடைய சிறப்புகள்லாம் தெரியுது. ஆனால் சட்டத்திட்டங்கள் தெரியாத காரணத்தினால நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்களை செஞ்சுக்கிட்டு நம்ம நோன்போடு தான் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி பல பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. நோன்பை முறிக்காத சில காரியங்களை செஞ்சுட்டா நீங்க நோன்பை முடிச்சிருச்சோம் அப்படின்ற மாதிரி நோன்பை முடிச்சிடலாம். இன்னும் சில தவறுகள், அந்த தவறுகளின் காரணத்தினால நம்முடைய நோன்புக்கே பாதிப்பு ஏற்படக்கூடிய அம்சங்கள் எல்லாம் தெரிந்தோ தெரியாமலோ சில பேர் செய்து விடுவதை நம்ம பார்க்கணும். ஆகவே ரமலான் நோன்பு தொடர்பாக நாம முதல்ல அது பற்றிய கல்வி அறிவது ரொம்ப ரொம்ப முக்கியம். நோன்புனா என்ன, எப்படி நோக்கணும், எதனால் நோக்க முடியும், எதனால முடியாது, யார் மீது நோன்பு கடமை, யாருக்கு தற்காலிக சலுகை அளிக்கப்பட்டிருக்கு, யாருக்கு நிரந்தர சலுகை அளிக்கப்பட்டிருக்கு என்கின்ற சட்டங்கள் எல்லாம் நாம அறிந்து வைத்திருக்கோம். அது தொடர்பா ஒரு 70 சட்டத்திட்டங்கள் இன்ஷாஅல்லாஹ் நாம இன்னைக்கு பார்க்க இருக்கோம். ரமலான் நோன்பு சம்பந்தமா ஒரு 70 சட்டத்திட்டங்கள். அதுல முதலாவது நீங்க பாத்தீங்கன்னா, இது எல்லாமே முன் சென்ற மார்க்க அறிஞர்கள் அவங்களுடைய ஆய்வுகள், அவங்க எழுதிய நூல்கள், அவங்க அளித்த பத்வாக்கள் தான் எடுக்கப்பட்ட தகவல். குறிப்பிடும்படியா சொல்றதா இருந்தா ஷேக் இப்னு தய்மிய்யா ரஹிமஹுல்லாஹ், ஷேக் பின் பாஸ் ரஹிமஹுல்லாஹ், அதே மாதிரி ஷேக் ஹுசைன் ரஹிமஹுல்லாஹ், ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் போன்ற இமாம்களுடைய கருத்துக்களை தான் இங்கே நாம அவங்களுடைய அந்த விளக்கங்களையும் அவங்க வைக்கக்கூடிய ஆதாரங்களையும் தான் நாம இங்க தெரியப்படுத்த இருக்கோம். முதலாவது சட்டம், நோன்பு என்றால் என்ன, நோன்பு எதற்கு சொல்லுவாங்க என்று பார்த்தீங்கன்னா, அகராதியில நோன்பு என்று சொன்னால் சௌம் என்று சொன்னால் இம்சாக், நிறுத்திக் கொள்வது, தடுத்துக் கொள்வதுன்னு அர்த்தம். அகராதியில நோன்பு என்றால் தடுத்துக் கொள்வது, நிறுத்திக் கொள்வது என்று அர்த்தம். அல்லாஹ் கூட பாருங்க, குர்ஆன்ல மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய கூற்றை அல்லாஹ் பதிவு செய்யறான். அது அல்லாஹ் தஆலா தெரியப்படுத்துறான், இன்னி நதர்து லிர்ரஹ்மானி ஸௌமா. மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க அந்த மக்கள்கிட்ட, நான் நோன்பு நோக்க நேர்ச்சி செய்துள்ளேன். என்ன அர்த்தம்? உங்களோட யாரோட நான் பேச மாட்டேன். பேசாம தன்னை தடுத்துக் கொள்வதற்கு சௌம் என்ற வார்த்தையை அவங்க பயன்படுத்துறாங்க. சௌம்னா தடுத்துக் கொள்வது, நிறுத்திக் கொள்வது என்று அர்த்தம். இஸ்லாமிய வழக்கில் சௌம், அரபில சௌம், தமிழ்ல நோன்பு. நோன்பு என்றால் என்ன என்று பார்த்தீங்கன்னா, உண்மையான விடியல் உதயமாகியதிலிருந்து, உண்மையான விடியல் உதயமாகியதிலிருந்து சூரியன் மறைகின்ற வரை உண்பது, பருகுவது, தாம்பத்தியம் கொள்வது போன்ற செயல்களை, போன்ற விஷயங்களை தவிர்த்துக் கொண்டு ஒரு மனிதன் நான் அல்லாஹ்வுக்காக இதையெல்லாம் விட்டு விலகி இருக்கிறேன் என்று ஒரு மனிதன் அந்த நியத்தோடு இருப்பதற்கு பெயர் தான் நோன்பு என்று பொருள். நோன்புன்னா ஃபஜ்ருடைய அந்த நேரத்திலிருந்து சூரியன் மறைகின்ற வரைக்கும் உண்பது, பருகுவது, தாம்பத்தியம் கொள்வது போன்ற விஷயங்களை தவிர்த்திருந்து அல்லாஹ்வுக்காக நான் இப்படி இருக்கிறேன் என்ற எண்ணத்தோடு இருப்பதற்கு பெயர் தான் நோன்பு. இதுக்கு ஆதாரம் நீங்க பாத்தீங்கன்னா, அல்லாஹ் குர்ஆன்ல 2வது அத்தியாயத்துல 186வது வசனத்துல சொல்றான், குலு வஷ்ரபு ஹத்தா யதபய்யன லக்கும் அல்-கைத்துல் அப்யது மினல் கைத்தில் அஸ்வத் மினல் ஃபஜ்ர் ثم அகீமுஸ் ஸியாம இலல் லைல். அல்லாஹ் சொல்றான், நீங்கள் உண்ணுங்கள், பருகுங்கள். எப்போ வரைக்கும்? அதிகாலை நேரம் என்றும் அந்த வெள்ளை நூலில் இருந்து, கருப்பு நூலில் இருந்து அந்த வெள்ளை நூல் தெளிவாகின்ற வரை நீங்கள் உண்ணுங்கள், பருகுங்கள். கருப்பு நூல்னா என்ன? இரவனுடைய அந்த இருள். அதிலிருந்து வெள்ளை நூலா என்ன? உண்மையான அந்த விடிய தெளிவாகின்ற வரை நீங்கள் உண்ணுங்கள், பருகுங்கள். பிறகு என்ன? தெளிவாகிட்டுன்னா உண்பது, பருகுவது, இல்லற வாழ்க்கையில் போன்ற விஷயங்களை தவிர்த்துக் கொண்டு எப்போ வரைக்கும்? இரவு வரும் வரை.
இரவு வரும் வரை. அப்படின்னா என்ன அர்த்தம்? சூரியன் மறைகின்ற வரை. அப்போ நோன்பு என்று சொன்னால் அதற்கான பொருள் இதுதான் அப்படின்றத நாம பார்க்கலாம். இது 2வது அத்தியாயத்துல 186வது வசனம். அப்ப முதல் சட்டம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், நோன்பு என்றால் என்ன அப்படின்னு. அடுத்து பாருங்க 2வது சட்டம். ரமலான் நோன்பை நோற்பதின் சட்டம் என்ன? மார்க்கத்தில் என்ன கேட்டகரியில வரும்? ஃபர்தா அல்லது சுன்னத்தா அல்லது முஸ்தஹபா, என்ன இதுல வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தரத்தில் வரும்னு பார்த்தீங்கன்னா, இஸ்லாமிய மார்க்கத்தில் ரமலான் நோன்பு என்பது 5 முக்கியமான அடிப்படை கடமைகள் ஒரு கடமை. வாஜிப், ஃபர்த். வாஜிப்னாலும் சரி, ஃபர்துனாலும் சரி ஒன்றுதான். ஹனஃபி மதஹ்ல தான் வாஜிப் ஃபர்துக்கு மத்தியில் வித்தியாசம். ஆனால் அது சரியான ஆய்வு இல்லை. வாஜிபும் ஃபர்தும் ஒண்ணுதான். அப்ப நோன்பு என்பது ஃபர்தான வாஜிபான ஒரு அம்சம். இந்த அளவுக்கு வாஜிப்னா நிறைய விஷயங்கள் மார்க்கத்தில் வாஜிபா இருக்கு. ஆனா நோன்பை பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்துல 5 அடிப்படையான அந்த தூண்கள்ல கடமைகள்ல ஒன்று நோன்பு. பாருங்க, அல்லாஹ் குர்ஆன்ல இந்த நோன்புன்ற கடமையை பத்தி சொல்லும் போது 2வது அத்தியாயத்துல 185வது வசனத்தை சொல்றோம். ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் ஹுதன் லின்னாஸி வபையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான் ஃபமன் ஷஹித மின்கும் அஷ்-ஷஹ்ர ஃபல்யஸும். அல்லாஹ் சொல்றான், ரமலான் மாதம் எத்தகைய மாதம் என்றால் அந்த மாதத்துல தான் அல்லாஹ் குர்ஆனை இறக்கி அருளினான். அது மனிதர்களுக்கு நேர்வழியை காட்டுது. அதே மாதிரி நேர்வழியிலிருந்து என்ன செய்து அது தெளிவான சான்றுகள் என்ன செய்து பிரித்தறிந்து நமக்கு தருகிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அடுத்து அல்லாஹ் தெரியப்படுத்துறான், உங்கள யார் அந்த மாதத்தை அடைகிறாரோ அவர் நோன்பு நோற்றுக் கொள்ள வேண்டும் என்று கட்டளை அல்லாஹ் சொல்றான். அப்ப நோன்பு என்பது இஸ்லாத்துல கடமைகள்ல ஃபர்ல ஒன்று. எந்த அளவுக்கு கடமைனா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பாருங்க. நாம எல்லாம் அறிந்து வைத்திருக்கக்கூடிய பிரபலமான ஹதீஸ் சஹீஹ் புகாரில 8வது நம்பர் ஹதீஸ், புனியல் இஸ்லாம் அலா ஹம்ஸின். இஸ்லாமிய மார்க்கம் 5 விஷயங்கள் மீது, 5 தூண்கள் மீது நிறுவப்பட்டிருக்கு. என்னென்ன விஷயம்? ஷஹாதத் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சாட்சி சொல்வது. அடுத்து 2வது வ இகாமிஸ் ஸலாஹ், தொழுகையை நிலைநாட்டுவது. வ ஈதாஇ ஸகாத், 3வது ஜகாத்தை கொடுப்பது. 4வது வல் ஹஜ், ஹஜ்ஜை நிறைவேற்றுவது. வ ஸௌமி ரமதான், 5வது ரமலானுடைய நோன்பை, கடமையான நோன்பை நோற்பது. சில அறிவிப்புகள் 4வது நோன்பையும் 5வது ஹஜ்ஜையும் சொல்லப்படும். ஆகவே நோன்பு என்பது இஸ்லாத்தின் 5 அடிப்படையான கடமைகள் இருந்து ஒரு கடமை அப்படின்றத நாம அறிஞ்சுக்கணும். ஆகவே ரொம்ப முக்கியத்துவமா நாம இதற்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும். அடுத்து பாருங்க, ரமலான் நோன்பின் 3வது ஒரு சட்டம். ரமலான் நோன்பிற்கு எத்தனை அடிப்படைகள் இருக்குது, என்னென்ன விஷயங்கள் அடிப்படையா இருக்கு? ரமலானுக்கு அடிப்படை நீங்க பாத்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம். ரமலானுக்கு அடிப்படையாக இருப்பது ஒரே ஒரு விஷயம். என்ன? ஃபஜ்ருடைய நேரத்திலிருந்து சூரியன் மறைகின்ற வரை உண்பது, பருகுவது, தாம்பத்தியத்தை தவிர்த்துக் கொள்வது. இதை செய்துவிட்டு ஒரு மனிதர் அல்லாஹ்வுக்காக இதை செய்கின்ற எண்ணத்தோடு இருப்பார். இந்த ஒரு அடிப்படை தான் நோன்புக்கு இருக்கு. நோன்புக்கு இந்த ஒரு அடிப்படை தான். இதுக்கான ஆதாரத்தை நம்ம முன்னாடியே பார்த்தோம். 2வது அத்தியாயத்துல 186வது வசனம் அல்லாஹ் சொல்றான், குல்லு வஷ்ரபு ஹத்தா யதபையன கைத்துல் அபீது மினல் கைத்தில் அஸ்வத் மினல் ஃபஜ் சும்ம அத்தீமு ஸியாம இலல் லைல். நீங்கள் உண்ணுங்கள், பருகுங்கள். எப்போ வரைக்கும்? அந்த கருப்பு கயிறிலிருந்து வெள்ளை நூல், இருந்த கருப்பு நூலிலிருந்து வெள்ளை நூல் தெளிவாகின்ற வரை உண்ணுங்கள், பருகுங்கள். பிறகு நீங்க என்ன செய்யணும்? அந்த வெள்ளை நூல் தெளிவானதுக்கு அப்புறம் நிறுத்திக் கொள்ள வேண்டும். எப்போ வரைக்கும்? மக்ரிப் வரைக்கும், அந்த இரவு வருகின்ற வரைக்கும் என்று அல்லாஹ் தஆலா தெரியப்படுத்தும். அப்போ நோன்பிற்கு ஒரே ஒரு அடிப்படை தான் இருக்கிறது. அடுத்து பாருங்க, 4வது நோன்புடைய சட்டங்கள். 4வது ரமலான் நோன்பின் அந்தஸ்து என்ன? மார்க்கத்தில் கலிமாவை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, தொழுகைக்கு அப்புறம் கலிமா, கலிமாவுக்கு அப்புறம் என்ன? தொழுகை இருக்கு. அதுக்கு அடுத்து என்ன? ஜகாத் இருக்கு. அதுக்கப்புறம் இஸ்லாமிய மார்க்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா 5 கடமைகள்ல 4வது அல்லது 5வது கடமை என்ன செய்யப்பட்டிருக்கு? நோன்பு சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கான ஆதாரத்தை நம்ம முன்னாடியே பார்த்தோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, புனியல் இஸ்லாம் அலா ஹம்ஸின். இஸ்லாமிய மார்க்கம் 5 விஷயங்கள் நிறுவப்பட்டிருக்கு. என்னென்ன? ஷஹாதாவுடைய கலிமா, தொழுகை, ஜக்காத்தை கொடுப்பது, சில அறிவிப்புகள் நோன்பு, 5வது ஹஜ், சில அறிவிப்புகள் 4வது ஹஜ், 5வது நோன்பு. ஆகவே 5 அடிப்படையான கடமைகள்ல ஒன்று அப்படின்றத நாம பார்க்கலாம். இது ரமலான் நோன்புடைய அந்தஸ்து. அடுத்து பாருங்க, 5வது சட்டம். ரமலான் நோன்பை நோற்பதின் நோக்கம் என்ன? எதுக்காக நோக்கிறோம்? என்ன காரணத்துக்காக நோக்கிறோம்? இது குறித்து பாத்தீங்கன்னா, ரமலான் நோன்பை நோற்பதற்கான நோக்கம் என்னன்னா தக்வாவை பெற வேண்டும். அதுதான்
ரமலான் நோன்பு கடமையாக்கப்பட்டதுக்கான நோன்பு. ரமலான் நோன்பு எதற்காக அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான்னா தக்வாவை பெறணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் பாருங்க, 2வது அத்தியாயத்துல 183வது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல் லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஈமான் கொண்ட மக்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஈமான் கொண்ட மக்களே, உங்களுக்கு முன்பிருந்தவர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போல உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கு. எதுக்காக வேண்டி? நீங்கள் இறையச்சமுடையவர்களாக ஆகுவதற்காக, தக்வாவை பெறுவதற்காக என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப நோன்பு கடமையாக்கப்பட்டதுக்கான காரணம் என்ன, நோக்கம் என்ன? தக்வாவை பெறணும். நோன்பு என்பது வெறும் பசித்திருப்பது, தாகித்திருப்பதற்கு பெயர் அல்ல. மாறாக நோன்பு எதுக்காக வேண்டி கடமையாக்கப்பட்டிருக்கு? ஒருவர் பசித்திருப்பதன் மூலம், தாகித்திருப்பதன் மூலம் தக்வாவை பெறணும். இதுதான் நோன்பிற்கான நோக்கம். அதை பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு ஹதீஸ் நம்ம சொல்லி காட்டுறாங்க. புகாரியில 1903 நம்பர் ஹதீஸ். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, மன் லம் யத கௌல ஸூரி வல் அமல் பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ அன் யதஅ தஆமஹு வ ஷராபஹு. யார் ஒருவர் பொய்யான பேச்சுகளையும் பொய்யான நடவடிக்கைகளையும் விடவில்லையோ அவர் தமது உணவையும் பானத்தையும் விட்டு விடுவது அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு தேவையும் இல்லை. அப்போ நோன்பின் மூலமாக ஒரு மனிதன் வெறும் பசித்திருப்பது, தாகித்திருப்பதற்கு பெயர் நோன்பல்ல. நோன்பு என்று சொன்னால் உண்மையாகவே அந்த நோன்பின் மூலமாக ஒரு மனிதன் என்ன செய்யணும்? தக்வாவை பெறணும். பசித்திருப்பது, தாகித்திருப்பது அல்லாஹ்வுக்கு தேவை. அல்லாஹ் நம்ம என்ன எதிர்பார்க்கிறான்? எதை விரும்புகிறான் அல்லாஹ் தஆலா? ஒரு மனிதன் நோன்பின் மூலமா தக்வாவை பெறும். அந்த தக்வா இருந்தா தான் அந்த நோன்பு அவனுக்கு பயனாக இருக்கும் அப்படின்றத பார்க்கணும். அடுத்து பாருங்க, 6வது சட்டம். ரமலான் மாதத்தின் சிறப்பு என்ன? ரமலான் மாதத்தினுடைய என்ன சிறப்பு என்று பார்த்தீங்கன்னா, முதலாவது நிறைய விஷயங்கள் சொல்லலாம். இந்த குறிப்பிடும்படியா சொல்றதா இருந்தா, இந்த மாதத்துல தான் அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக அருளப்பட்ட குர்ஆன் இந்த மாசத்துல இறங்குச்சு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் பாருங்க, ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். ரமலான் மாதம் எத்தகைய மாதம் என்று சொன்னால் இந்த மாதத்துல தான் குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது. இப்ப ரமலான் மாசத்துக்குள்ள சிறப்புகள்லயே முதன்மையானது என்னன்னு சொன்னா குர்ஆன் இந்த மாசத்துல இறங்குச்சு. இந்த குர்ஆன் எப்படிப்பட்ட வேதம்? மனிதர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய காலகட்டத்திலிருந்து கியாமத் நாள் வரைக்கும் மக்களுக்கு நேர்வழியை காட்டக்கூடிய ஒரு வேதம். முன் சென்ற வேதங்கள் அனைத்தையும் என்ன செய்யுது? காலாவதி ஆக்கிட்டுச்சு. இன்னைக்கு இந்த வேதத்தை தான் ஒருவர் ஏற்று நடக்கணும். அப்பதான் அல்லாஹ்ட்ட வெற்றி பெற முடியும். ஆகவே அப்படிப்பட்ட மக்களுக்கு வெற்றிக்கான பாதையை தெளிவுபடுத்தக்கூடிய இந்த வேதம் இந்த மாசத்துல தான் இறக்கி அருளப்பட்டது. அடுத்து ரமலானுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2வது சிறப்பு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், 1000 மாதங்களை விட சிறந்த அந்த லைலத்துல் கத்ர் என்ற இரவு இந்த மாசத்துல தான் இருக்கு. லைலத்துல் கத்ர் கைரும் மினல் அல்ஃபி ஷஹர். அல்லாஹ் சொல்றான், லைலத்துல் கத்ர் எப்படிப்பட்டதுன்னு சொன்னா 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவுன்னு அல்லாஹ் சொல்றான். ஆகவே 1000 மாதங்களோட சிறந்த ஒரு இரவு இந்த மாசத்துல தான் இருக்கு. அடுத்து 3வது ரமலானுடைய சிறப்பு நீங்க பாத்தீங்கன்னா, ரமலான் மாசம் வந்துட்டாலே அல்லாஹ் சொர்க்கத்தினுடைய வாயில்களை, கதவுகளை திறந்துடும், நரகத்தினுடைய கதவுகளை அழைச்சிடும். ஷைத்தான்கள், சில அறிவிப்புகள மூட்டத்தனமான ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகின்றது. பாருங்க, அல்லாஹ் ஒருத்தர் சொல்றாங்க, இதா தஹல ரமதான் ஃபுத்திஹத் அப்வாபுல் ஜன்னத் வ குல்லிகத் அப்வாபு ஜஹன்னம வ சுல்சிலத் ஷயாத்தீன். ரமலான் மாதம் வந்துவிட்டது என்று சொன்னால் சொர்க்கத்தினுடைய கதவுகள் திறக்கப்பட்டு விடுகிறது, நரகத்தினுடைய கதவுகள், வாயில்கள் மூடப்பட்டு விடுகிறது, ஷைத்தான்கள் விலங்கிடப்பட்டு விடுகின்றன என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இந்த ஹதீஸ் புகாரியில 3277 ஹதீஸ். ஆகவே இதெல்லாம் ரமலானுடைய சிறப்புகள் அப்படின்றத நாம பார்க்கலாம். அடுத்து பாருங்க, ரமலான் நோன்புக்கு இருக்கக்கூடிய சிறப்பு, ரமலான் மாதத்துக்குள்ள சிறப்பு நம்ம பார்க்கணும். அடுத்து 7வது சட்டம், ரமலான் நோன்புக்குள்ள சிறப்பு. ரமலான் நோன்புக்கு என்னென்ன சிறப்பு இருக்கு என்று பார்த்தீங்கன்னா, முதலாவது ரமலான் நோன்பு யார் ஒருவர் நோக்கின்றாரோ, அல்லாஹ் சொல்றாங்க பாருங்க,
மன் சாம ரமதான ஈமானன் வ இஹ்திசாபன் ஊஃபிர லஹு மா தகத்தம் மின் தம்பிஹி. புகாரியில் 34 நம்பர் ஹதீஸ். யார் ஒருவர் ரமலான் நோன்பை ஈமானோடும் நன்மையை எதிர்பார்த்து நோட்பாரோ அவர் முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறார். ரமலானுக்குள்ள சிறப்பு என்ன? ரமலான் நோன்புக்குள்ள சிறப்பு என்ன? இந்த நோன்பை யார் ஒருவர் ஈமானோடும் நன்மை எதிர்பார்த்து என்ன அல்லாஹ் இதுக்கு கூடிய தருவான்னு ஒரு எதிர்பார்ப்பு நோன்றான்னு சொன்னா அவர் முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும். எங்கெல்லாம் குர்ஆன் ஹதீஸ்ல நன்மைகள் செய்தா, நல்ல காரியங்கள் செஞ்சா பாவங்கள் மன்னிக்கப்படும் வருதோ அது எல்லாம் எந்த பாவத்தை குறிக்கும்? சிறிய பாவங்கள் தான் குறிக்கும். ஏன்னா பெரிய பாவத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கு என்ன ஷர்த்து, என்ன நிபந்தனை சொன்னா தௌபா செய்யறது நிபந்தனை. இந்த ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொல்றது எந்த பாவத்தை குறிக்குது? நாம் செய்யக்கூடிய சிறிய பாவம். சிறிய பாவம் பெரிய பாவம்னா என்ன? பெரிய பாவம்னா எந்த பாவத்தை குறித்து மார்க்கத்துல இந்த பாவத்தை செஞ்சா நரகத்துல இப்படி தண்டனை, இந்த பாவத்தை செஞ்சா அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளாவான், இந்த பாவத்தை செஞ்சா இஸ்லாமிய குற்றவியல் தண்டனை கொடுக்கப்படும், திருடா கை வெட்டப்படும், விபச்சாரம் செஞ்சா கசேரி கொடுக்கப்படும், திருமணம் ஆனவனா இருந்தா கல்லால் இருந்து கொல்லப்படுவான். இது மாதிரிலாம் சொல்லப்பட்டிருக்கீங்களா? இதெல்லாம் என்ன? பெரும்பாவம். ஒரு பாவத்தை சொல்லி அதுக்கு தண்டனை சொல்லப்படணும்னு சொன்னா அது என்ன? சிறிய பாவங்கள் அப்படின்றத பார்க்கலாம். அப்பவே நாம செய்யக்கூடிய இந்த ரமலான் நோன்புனால ஒருத்தர் வைக்கிறாருன்னா அவருடைய சிறிய பாவங்கள் மன்னிக்கப்படுது அப்படின்றத பார்க்கணும். அடுத்து பாருங்க, இன்னொரு சிறப்பு கூட நம்ம பார்க்கலாம். அல்லாஹ் ஒருத்தர் சொல்றாங்க, அல்லாஹ் தஆலாவே கூறுவதாக, ஆதமுடைய மகன் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் அவனுக்குரியது, நோன்பு தவிர. நோன்பு எனக்குரியது. நோன்புக்கு நானே முழுமையா குடி கொடுப்பேன். சில அறிவிப்புகள்ல ஒவ்வொரு நன்மைக்கும் 10 700 மடங்கு வரைக்கும் நன்மை இருக்குது. நோன்பை தவிர அப்படின்னா என்ன அர்த்தம்? நோன்புக்கு இருக்கக்கூடிய சிறப்பு அதை விட கூடுதலானது. எவ்வளவு சிறப்பு அது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அப்போ அதிகப்படியான சிறப்புள்ள ஒரு அமல் தான் என்ன, இபாதத் தான் என்ன? நோன்பு என்பதை பார்க்கணும். அதனால சொல்ல பாருங்க, நோன்பு வைத்திருந்தாருன்னா அவர் கெட்ட பேச்சுகள் பேச வேண்டாம், கூச்சலிட்டு சத்திரவு செய்ய வேண்டாம், யாரையும் அவரை ஏசினால் அவர் என்ன செய்ய வேண்டாம், அவரோட சொல்லிட்டு நான் நோன்பா இருக்கிறேன் சமையிட விரும்பல இந்த மாதிரி சொல்லிட்டுங்கிற மாதிரி சொல்றாங்க பாருங்க. தொடர்ந்து நோன்பானின் வாயிலிருந்து வீசும் வாடை அல்லாஹ்விடத்தில் கஸ்தூரின் வாடையை விட உபமானதான். ஒரு மனிதன் நோன்பு இருக்கக்கூடிய நிலையில வயிறு காலியா இருக்கிறதுனால வாயிலிருந்து என்ன செய்யும்? துர்நாற்றம் வீசும். ஆனா இந்த துர்நாற்றம் அல்லாஹ்வுக்காக அவன் செய்யக்கூடிய இந்த காரியத்தினால அல்லாஹ் என்ன செய்யறாங்க? சிறப்பு கஸ்தூரியின் மனத்தை விட அல்லாஹ்விடத்துல என்னது விருப்பமானது என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. நோன்பாளிக்கு 2 மகிழ்ச்சி இருக்கு. ஒன்று, நோன்பு திறக்கும் போது அல்லாஹ்வுடைய கடமை நம்ம நிறைவேற்றணும், ஒரு சந்தோஷம். 2வது என்ன? நாளை மறுமை நாள்ல அல்லாஹ்வை சந்திக்கும் போது இந்த நோன்பின் மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய வெகுமதி என்று அல்லாஹ்வுடைய சொல்றாங்க. இந்த ஹதீஸ் புகாரியில 1904 நம்பர் ஹதீஸ். அடுத்து நோன்புடைய சிறப்புகள் இது ஒரு சிறப்பு. சொர்க்கத்துல ஒரு வாசல், குறிப்பிட்ட ஒரு வாசல் இருக்கு, அதுக்கு பேர் ரையான். அந்த வாசல் வழியா யார் நுழைவார்னு சொன்னா நோன்பாளிகள் மட்டும்தான் நுழைவார், யாருமே அதுல நுழைய முடியாது. ஆகவே இப்படிப்பட்ட சிறப்புகள் இந்த நோன்புக்கு இருக்கிறது அப்படின்னு நாம பார்க்கணும். அடுத்து பாருங்க, 8வது சட்டம், ரமலான் நோன்பு யார் மீது கடமை? ரமலான் நோன்பு யார் மீது கடமை என்று பார்த்தீங்கன்னா, முதலாவது முஸ்லிமாக இருக்கிறவங்க மீது கடமை. 2வது பருவ வயதை அடைந்தவங்க மீது கடமை. 3வது சக்தி பெற்றவங்க மீது கடமை. என்ன அர்த்தம்? ஒருத்தர் நோயாளியா இருக்காரு, அந்த நேரத்தில் ஒரு கடமை இல்லை. அப்போ முஸ்லீமா இருக்கணும், பருவ வயதை அடைந்திருக்கணும், சிறுவன் மீது கடமை இல்லை. இஸ்லாமிய சட்டங்களை நீங்க பாத்தீங்கன்னா பொதுவான சட்டங்கள், பல சட்டங்கள் என்ன உடனடியாக அந்த அம்சங்களோடு சம்பந்தப்பட்டதுல பருவ வயதை மார்க்கும் கடமையாது. பருவ வயதை அடைந்துட்டாருன்னு சொன்னா நோன்பு கடமையாயிடும், பருவ வயதை அடைஞ்சிட்டாருன்னா தொழுகை கடமையாயிடும். அப்போ முஸ்லீமா இருக்கணும், பருவ வயதை அடைந்திருக்கணும், அதே மாதிரி சக்தி பெற்றிருக்கணும். 4வது புத்தி உள்ளவரா இருக்கும், புத்தி சீரா இருக்கும், மனநலம் பாதிக்கப்படவங்க இது கடமை இல்லை. அப்போ முஸ்லீமாக இருக்கக்கூடிய பருவ வயது அடைந்த புத்தி உள்ள சக்தி பெற்ற, அடுத்து 5வது ஊரில் தங்கி இருக்கக்கூடிய, ஒரு பிரயாணத்தில் இருக்கார், அவசியமான பிரயாணமா இருக்கு அல்லது வாழ்வாதாரத்துக்கான பிரயாணமா இருக்குது, அது ஒரு தேவையான ஒரு பிரயாணமா இருக்குன்னு சொன்னா அவர் என்ன, அவர் மீது நோன்பு கடமை இல்லை, விடலாம் அவர் நோன்பு, அப்புறம் வச்சுக்கணும். அப்போ நோன்பு கடமையாகிறதுக்கு இந்த 5 விஷயங்கள் இருக்கு. யார் மீது கடமை? முஸ்லீமா இருப்பவர் மீது,
பருவவயதை அடைந்தவர் மீது, புத்தி உள்ளவர் மீது, சக்தி பெற்றவர் மீது, ஊரில் தங்கியிருப்பவர் மீது, இந்த 5 நிலையில வரக்கூடிய ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் நோன்பு என்பது கட்டாய கடமையாகும். இவங்க நோன்பு விட முடியாது. இல்ல பெண்களுக்கு மட்டும் என்ன ஆயிரம் தனி ஒரு சட்டம் விலக்கு. அவங்க தொழாத சூழல்ல ஹைது இருக்கக்கூடிய நிலையில, நிபாஸ் இருக்கக்கூடிய நிலையில அவங்க நோன்பை தற்காலிகமா விடுவாங்க. அப்ப இந்த 5 நிலையில ஒருத்தவங்க வந்துட்டாங்கன்னா அவங்க மீது நோன்பு கடமையா. இதுக்கான ஆதாரங்களை பார்த்து நோன்பு நோற்பவர் முஸ்லீமா இருக்கும். இஸ்லாமிய சட்டங்கள் நீங்க பாத்தீங்கன்னா முஸ்லீம் மீது கடமை தான், காஃபிர் மீது கடமை தான். நோன்பு சட்டங்கள்னா முஸ்லீம்கள் மீது கடமை, காஃபிர் மீது கடமை. இதுக்கு என்ன ஆதாரம் நீங்க பாத்தீங்கன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மா ஸலஃபுக்கும் ஃபீ ஸகர். சகர் நரக நெருப்புல உங்களை நீங்க கொண்டு வந்திருக்கீங்க. நரகத்துல சகர்னு ஒரு இடம், அங்க நரகவாசிகள் இருப்பாங்க. அப்ப அவங்க மக்கள் கேட்பாங்க, நீங்க ஏன் இங்க வந்தீங்கன்னு சொல்லி. அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க, காலு, நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அது ஒண்ணு, காலு லம் நகு மினல் முஸல்லி, நாங்கள் தொழக்கூடியவர்களாக இல்லை. வகுன்னா நுகத்திபு யௌமித்தீன், அவங்க தொடர்ந்து சொல்லுவாங்க, நாங்க கியாமத்தினால மறுக்கக்கூடியவங்களா இருந்தோம். அப்ப யாரு? காஃபிர். காஃபிர்கள் மீதும் இஸ்லாத்துடைய சரிய சட்டங்கள் கடமை ஆயிடும். ஆனா என்ன, அவங்க செஞ்சா ஏற்றுக்கப்படாது. எப்ப ஏற்றுக்கப்படும்? ஈமான் என்பது ஷரத்து. ஈமானோடு செஞ்சாதான் ஏற்றுக்கப்படும். ஈமான் இல்லாம செஞ்சா ஏற்றுக்கப்படாது. அப்போ நோன்பு நோன்போர் முஸ்லீமா இருந்தா தான் அந்த நோன்பு அவருக்கு பயனளிக்கும். இது முதலாவது அம்சம். ஏன்னா காஃபிர் செய்யக்கூடிய இபாதத்துகள் தான் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அடுத்து இரண்டாவது, பருவ வயது அடைந்திருக்கிறதுக்கும் புத்தி சீராக இருப்பதற்கான ஆதாரத்தை பாருங்க. நசாயில 3378 நம்பர் ஹதீஸ். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ருஃபிய கலமன் சலாசி, 3 பேரை விட்டு எழுதுகோல் உயர்த்தப்பட்டு. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, 3 பேரை விட்டு எழுதுகோல் உயர்த்தப்பட்டு விடும். என்ன அர்த்தம்? அவங்க கேள்வி கணக்கு கேட்கப்பட மாட்டாங்க. அவங்களுடைய செயல்களுக்காக அவங்க குற்றம் பிடிக்கப்பட மாட்டாங்க. 3 பேரை விட்டு எழுதுகோல் உயர்த்தப்பட்டு என்ன அர்த்தம்? அவங்க கேள்வி கணக்கு கேட்கப்பட மாட்டாங்க, அவங்க குற்றம் பிடிக்கப்பட மாட்டாங்க. அதுல யார் யாரெல்லாம் வருவா? அதுல முதலாவது ஒருவர் தூங்கிக் கொண்டிருப்பவர் விழிக்கின்றவரை. தூக்கத்தில் அவர் மனித செய்யக்கூடிய குற்றங்களுக்கு அவன் என்ன செய்ய முடியாது, பொறுப்பாக முடியாது. ஏன்னா அவனுக்கே தெரியாது என்ன செய்யணும். இரண்டாவது ஒரு சிறுவன் பருவ வயது அடைகிறவரை, பெரியவனாக ஆகின்றவரை. சிறுவன் பருவ வயது அடைகிறவனை என்ன குற்றப்படுத்த விட மாட்டான். சிறுவன் அவனுக்கு அந்த புத்தி இருக்காது. மூணாவது அனில் மஜ்னூனி ஹத்தா யஅகில அவ் யஃபீகா, மூணாவது புத்தி சுவாதீனம் இல்லாதவன், புத்தியை பெறுகின்றவரை அல்லது தெளிவை அடைகின்றவரை குற்றப்படுத்தப்பட மாட்டான். அப்போ இஸ்லாமிய கடமைகள் எல்லாமே பருவ வயதை அடைந்ததுக்கு அப்புறம் தான் மேக்சிமம் அதிகப்படியான கடமை. பருவ வயது ஜக்காத் இருக்குது, ஒரு சிறுவன்ட்ட ஜக்காத் இருக்கு, அவங்க அப்பா அம்மா இல்லை, அவனுக்கு பெரிய சொத்தை தந்தை வெளியில கிடைச்சிருக்குன்னு வச்சுக்க, அவர் பருவ வயதை அடையல, அதனாலதான் அப்புறம் தான் ஜக்காத் அப்படிங்கிறது. ஜக்காத்து பொருளும் உள்ளது. சிறுவனா இருந்தாலும் அவனுடைய பொறுப்பாக என்ன செய்யறதுக்கான ஜக்காத்தை கொடுத்துருவார். ஆனா உடல் ரீதியான விவாதத்துகளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பருவ வயதை அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் கடமை. அதே மாதிரிதான் புத்தி சீராக இருப்பது. அடுத்து நாலாவது, உடல் ரீதியான சக்தியை பெறுவதற்கும் ஐந்தாவது ஊரில் தங்கி இருப்பதற்குமான ஆதாரம். உடல் ரீதியான சக்தியை பெற்று இருக்கணும், ஊரில் தங்கி இருக்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் பாருங்க, 2வது அத்தியாயத்துல 185வது வசனம், ومن كان مريضا او على سفر فعدة من ايام اخرى. அல்லாஹ் சொல்றான், எனும் எவர் நோயாளியாகவோ அல்லது பயணத்திலோ இருந்தால் அவர் அந்த குறிப்பிட்ட நாட்கள் அந்த நோன்பு என்ன செய்யணும், பின்வரும் நாட்களில் நோற்றுக் கொள்ள வேண்டும். கணக்கிட்டு ஒரு பிரயாணியாகவோ நோயாளியாகவோ இருந்தால் நோன்பு விட்டுருவார். விட்டுட்டு புறம் என்ன செய்வார்னு சொன்னா அவர் விடுபட்ட நோன்பை நோட்டு விடுவார் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல தெரியப்படுத்தி. அப்போ நோன்பை விடுறதுக்கு உடல் ரீதியான சக்தி, ஒருத்தர் நோன்பு பலகீனமா இருக்கார், நோயாளியா இருக்கார், நோன்பை விடலாம். ஒருத்தர் பிரயாணத்தில் இருக்கார், நோன்பை விடலாம், மார்க்கம் அனுமதி தரும். ஊர்ல தங்கி இருக்கிறாருன்னா நோன்பு விடுறதுக்கு அனுமதி இல்லை. உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கிறாருன்னா நோன்பு விடுறதுக்கு அனுமதி இல்லை. அப்ப இந்த 5 விதமான மக்கள் மீது நோன்பு கட்டாய கடமை. முஸ்லிமா இருக்கிறவரு, பருவ வயது அடைந்தவர், புத்தி சீராக இருப்பவர், ஊரில் தங்கியிருப்பவர், ஆரோக்கியமா இருக்கிறவர். இந்த 5 விதமான நிலையில வரக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் அனைவர் மீதும் நோன்பு நோற்பது கடமையாகும். இதுல பெண்களுக்கு மட்டும் என்ன விதி விலக்கா? இதெல்லாம் அவங்க இருந்தாலும் அவர்களை குறித்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பாருங்க, قال النبي صلى الله عليه وسلم أليس إذا حاضت لم تصلي ولم تصم فذلك نقصان دينها
அல்லாஹ் சொல்றாங்க, ஒரு பெண் ஹைதுடைய அந்த மாதவிடாய் காலத்தில் தொழுவதில்லை, நோன்பு நோற்பதில்லை அல்லவா, அதுதான் அவருடைய மார்க்கத்தில் உள்ள குறைபாடாகும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சாஸ்திரங்கள் கூறினார்கள். அப்போ பெண்களுக்கு அந்த குறிப்பிட்ட தொழுகை இல்லாத நேரங்கள்ல அவங்களுக்கு என்ன நோன்பு அவங்க வைக்க மாட்டாங்க, விட்டுருவோம். இப்போ இந்த 8வது சட்டத்துல யார் மீது நோன்பு கடமை அப்படின்றத நம்ம பார்க்கணும். அடுத்து பாருங்க 9வது சட்டம். ரமலான் நோன்பை ஒருவர் வேண்டும் என்றோ அல்லது சோம்பலினாலோ ஒருவர் விட்டார்னு சொன்னா அவரை பற்றிய மார்க்க நிலைப்பாடு என்ன? ரமலான் கடமைன்றது ஏத்துக்கிறார், கடமை மறுத்த அவசியம் கிடையாது. ரமலான் கடமைன்றது ஏத்துக்கிறாரு, ஆனா நோன்பு வைக்க மாட்டாரு, நோன்பு வேணும்னே விட்டுறாரு சோம்பலினால. இவரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இவர் காபிராக மாட்டார். ஏன்னா இஸ்லாமிய மார்க்கத்துல தொழுகையை தவிர மற்ற விவாதத்துகளை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் வேண்டுமென்றே விடுறத என்ன செய்யல, குஃப்ர்னு சொல்லப்படும். எனவே நோன்பை வேண்டுமென்றே விடுபவர் அதை கடமை ஏற்றுக்கிட்டோடு விட்டாலும் காபிராக மாட்டார். இன்னும் பெரும்பாவங்கள் ஒரு பாவத்தை செய்தவராக அவர் ஆவார். ஏன்னா இஸ்லாமிய மார்க்கத்தில் அவர் காபிர் ஆயிடுவார்ன்றதுக்கோ அல்லது குஃப்ர்ல போயிடுவார்ன்றதுக்கு ஆதாரம் இல்லை, சொல்ல அது மாதிரி. அதனால அது பெரிய பாவம் தான் சொல்லப்பட்டிருக்கு, காபிர் ஆக மாட்டார். இதுக்கான ஆதாரம் பாருங்க, திரும்பி வரக்கூடிய ஒரு அறிவிப்பு 2031 ஹதீஸ் என்னது. அதில் பார்த்தீங்கன்னா அப்துல்லா இப்னு ஷகீக் என்கின்ற தாபை சொல்றாங்க, லா யரவுன மினல் அஅமாலி ஷைஅன். அல்லாஹ்வுடைய தூதருடைய சஹாபாக்கள்ல அவங்க நான் பல பேரை பார்த்துருக்கேன். அவங்க எப்படிப்பட்டவங்கன்னா அவங்க வெளிப்படையா விடக்கூடிய அமல்கள்ல வெளிப்படையான அமல்கள் எந்த ஒன்றை விடுவதும் குஃப்ராக பார்க்கல, தொழுகையை தவிர. ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்கள்ல சஹாபாக்கள்ல எந்த ஒரு அமலையும் விடுவதை அவங்க குஃப்ரா பார்க்கல, தொழுகையை தவிர. இப்ப தொழுகை விடுறது எப்படி பார்த்தாங்க? குஃப்ரா பார்த்தாங்க. மற்ற அமல்களை விடுறது அவங்க குஃப்ரா பார்க்கல. அப்போ தொழுகை விடுறது, நோன்பு விடுறது என்ன என்னது? குஃப்ரா ஆகும். ஆனாலும் என்ன, பாவத்தில் பெரும்பாவமாக ஆகும் அப்படின்றத நாம அறியலாம். அடுத்து நியத். இது வரைக்கும் நோன்புடைய அடிப்படையான சில அம்சங்களை நம்ம பார்த்தோம். அடுத்த 2வது டாபிக் நியத். 10வது சட்டம். ரமலான் நோன்பிற்கு நியத்து அவசியமா? நியத்தை கட்டாயமா நம்ம வைக்கணுமா? நீங்க பாத்தீங்கன்னா ஆமா, ரமலான் நோன்பிற்கு கடமையான இந்த நோன்பிற்கு நியத்து அவசியம். கட்டாயமா நோன்புக்கு நியத்தை நம்ம வைக்க வேண்டும். நியத்துனா என்ன? மனசுல அந்த எண்ணத்தை உறுதிப்படுத்திக் கொள்றது. அல்லாஹ்வுடைய சொல்றாங்க பாருங்க, ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, மன் லம் யஜ்மஅ ஸியாம قبل الفجر فلا صيام له. யார் ஒருவர் ஃபஜ்ருடைய அந்த நேரத்திற்கு முன்பே நியத்தை வைக்கவில்லையோ அவருக்கு நோன்பு இல்லை. யார் ஒருவர் ஃபஜ்ருடைய நேரத்திற்கு முன்பே நியத்தை வைக்கலையோ அவருக்கு நோன்பு இல்லை. ரமலான் நோன்பை கட்டாயமாக ஃபஜ்ருடைய அந்த நேரம் வர்றதுக்கு முன்னாடியே நியத்தை வச்சிருக்கோம். ஃபஜர் நேரம் வர வரைக்கும் ஒருத்தர் ரமலான் நோன்பு வைக்கிறதுக்கான நியத்து இல்லாம இருந்து அவர் பசியோட இருக்கிறார், நோன்பு வச்சுக்கிறான்னா அது நோன்பு ஏற்றுக்கப்படாது. ஃபஜ்ருடைய இந்த நேரத்துக்கு முன்னாடியே நோன்பு வைக்கின்றேன் என்ற அந்த நியத்தோடு அந்த மனசுல எண்ணத்தை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். இது நோன்பினுடைய சத்துகள்ல ஒன்று. கடமையான நோன்புக்குள்ள சத்துல ஒரு சத்து என்ன? அதை ஒருவர் என்ன செய்யணும்? ஃபஜ்ருடைய நேரத்திற்கு முன்பே அந்த நியத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். நியத்தை வைக்கிறான நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படாது. அதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார் ஒரு ஃபஜ்ருக்கு முன்பு நியத்தை வைக்கலையோ அவருக்கு நோன்பு இல்லை. அடுத்து 11வது சட்டம். ரமலானுடைய ஒவ்வொரு நோன்பிற்கு நியத்து வைக்கிறோமா? ஒருத்தர் என்ன பண்றாரு, ரமலான் மாசம் தொடங்கும் போதே இந்த மாசம் முழு நோன்பையும் நம்ம வச்சுருவோம் அப்படின்ற மாதிரி நியத்து வைக்கிறோம். இதுவே போதுமா? அல்லது ஒவ்வொரு நாளும் தூங்க போகும்போது அல்லது முடிக்கும் போது அந்த ஒரு எண்ணத்தோடு நம்ம நோன்பு வைக்க நாளைக்கு வைக்கணுன்ற எண்ணத்தோடு தான் இருக்கணுமா? அந்த நியத்தை ஒவ்வொரு நாளும் வைக்கணுமா? இல்லை ஒரு முறை வச்சா போதுமா? ஒரு முழு மாசத்துக்கும் இல்ல ஒவ்வொரு நோம்புக்கும் தனித்தனியா வைக்கணுமா என்று பாத்தீங்கன்னா இது விஷயத்தை அறிஞர்கள் மத்தியில கருத்து வேறுபாடு இருக்கு. இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ், அதுவே மற்ற சில அறிஞர்கள் சமகாலத்துல ஷேக் சாலிஹ் ஹுசைன் ரஹிமஹுல்லாஹ் போடுறவங்கலாம் முன்னாடி ஒரு முறை ஒரு மாசத்துல இந்த முழுவதும் நான் நோன்பு வைக்கிறேன்ற மாதிரி நியத்துட்டால போதுமான, ஒவ்வொரு நோம்புக்கும் தனித்தனியா வைக்கணுன்ற அவசியம் இல்லைன்றாங்க. ஆனா மற்ற அறிஞருடைய கருத்துப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு நோம்புக்கும் வைக்கணும். ஏன்னா ஹதீசுகள் என்ன வருது? மல்லம் யஜ்மஅ ஸியாம قبل الفجر فلا صيام له. யார் ஒரு ஃபஜ்ருக்கு முன் நியத்து வைக்கிறோம் சொல்ல பொதுவா சொல்லிட்டேன்.
அப்ப அது ஒவ்வொரு நோக்கும் என்ன செய்யறது அடங்கும். எனவே இந்த கருத்து தான் மிக வலுவாக இருக்குது. எனவே நோன்புக்கான நியத்தை, கடமையான நோன்புக்கான நியத்தை ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும், இரவு நேரத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். தூங்க போகும் போதோ எந்திரிக்க போதோ நோன்பு வைக்கின்ற எண்ணத்தோடு நம்ம என்ன செய்யணும், இருக்க வேண்டும். அடுத்து பாருங்க 12வது சொல்றோம், நஃபிலான நோன்புகளுக்கும் ஃபஜ்ருக்கு முன்பே நியத்து வைக்கிறது அவசியமா? இப்போ கடமையான நோன்பு வைக்கிறோம், நஃபிலான நோன்புக்கு அப்படி தான் வைக்கணும். இப்போ நஃபிலான நோன்புனா என்ன? திங்கக்கிழமை ஒருத்தர் நோன்பு வைக்கிறாரு, வியாழக்கிழமை நோன்பு வைக்கிறாரு, ஒருத்தர் வந்து மாசத்துல 3 நோன்பு வைக்கிறாரு. இப்போ இந்த மாதிரிலாம் உள்ள நோன்புகளுக்கும் ஒருவர் வந்து என்ன செய்யணும், ஃபஜ்ருக்கு முன்பே நியத்தை வைத்துக் கொள்ள வேண்டுமா? நீங்க பாத்தீங்கன்னா கடமையான நோன்புக்கு தான் விஷயம். நியத்தை ஃபஜ்ருக்கு முன்னாடியே வைக்கணுன்றது கடமையான நோன்புக்கு மட்டும் தான் சாத்தி, நஃபிலான நோன்புக்கு சாத்து கிடையாது. பாருங்க இதுக்கான ஆதாரத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அவர்கள் அவங்களை பத்தி ஒரு ஹதீஸ் முஸ்லிம்ல வருது, 2125 ஹதீஸ். ஆயிஷா ரதி அறிவிக்கிறாங்க, ரசூல் என்கிட்ட வருவாங்க, வந்து கேட்பாங்க, அலிந்த குஷை, உங்கள்ட்ட ஏதாவது சாப்பிட்றதுக்கு இருக்கான்னு சொல்ல ரசூல் அப்படின்னு கேட்பாங்க. பகுல்னாலா, ஆயிஷா சொல்றாங்க, நாங்க சொல்லுவோம் ரசூலோட கனியமா இல்லை, நாங்க சொல்லிட்டு எதுவும் இல்லை, சாப்பிட்றதுக்கு இல்லை. இப்போ இன்னும் இதன் சாய் ரசூலா சொல்றாங்க, அப்ப நான் என்ன செய்யறேன், நோன்பை வைத்துக் கொள்கிறேன். சொல்ல வருவாங்க, வந்து என்ன செய்வாங்க, கேட்பாங்க, எப்போ பகல் பொழுதுல உங்களிடத்துல உண்பதற்கு ஏதாவது உணவு இருக்குதா? இல்லைன்னு. அப்ப நான் நோன்பை வைத்துக் கொள்கிறேன் சொல்லுவாங்க. சும்மா தாரா யோகனாக, பிறகு மற்றொரு சில நாள்கள் வருவாங்க ரசூலா, வந்து சொல்லுவாங்க, ஏதாவது உண்பதற்கு எதுவும் உணவு இருக்கான்னு சொல்லிட்டு. அப்போ ஆயிஷா சொல்றாங்க, ஆமா நாங்க ஹைஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு விதமான இது பலகாரம், அது வந்து எங்களுக்கு அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பக்கால் அறிவி, அதை காட்டுங்க என்று சொல்ல செய்யறாங்க. சொல்றாங்க, வாங்கி பலக்கல் அஸ்பஹ்து ஸாயிமன், நான் காலையிலேருந்து நோன்பா இருந்தேன், இப்போ சொல்ல என்ன செய்யறாங்க, சாப்பிட்றாங்க. அப்ப நஃபிலான நோன்பை பொறுத்த வரைக்கும், நஃபிலான நோன்புக்கு ஒருவர் சூரியன் உச்சி அடையறதுக்கு முன்னாடி வரைக்கும், சூரியன் உச்சி அடையறதுக்கு முன்னாடி வரைக்கும் எதையும் சாப்பிடல, எதையும் குடிக்கல, இல்லற வாழ்க்கை ஈடுபடவும் இல்லை. என்ன செய்யறாரு, ஒருத்தர் அப்படியே இருக்கிறார், இருக்கிறார். அப்போ சூரியன் உச்சி அடையறதுக்கு முன்னாடி சரி இவ்வளவு நேரம் இருந்துட்டோம், நோன்பு வச்சிருவோன்ற மாதிரி நீயத்தை அப்போ வச்சுட்டாருன்னா நோன்பு அப்படியே கண்டினியூ பண்ணலாம், அவர் நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படும். நஃபிலான நோன்பை பொறுத்த வரைக்கும் அதற்கு ஃபஜருக்கு முன்னாடியே நியத்தை வைக்கிறது கடமை இல்லை. சூரியன் உச்சி அடையறதுக்கு முன்னாடி வரைக்கும் உண்ணாம ஏதாவது உருட்டு சாப்பிட்டு டீயை குடிச்சிட்டு தண்ணியை குடிச்சுட்டு நோன்பு வைக்கணும், அது இல்லை. ஒருவன் எதையுமே உண்ணாமல் பருகாமல் இருந்து சூரியன் உச்சி அடையறதுக்கு அந்த நேரத்துக்கிட்ட வந்து என்ன செய்யறாரு, நான் இப்போது நோன்பு வச்சுக்கிறேன்ற மாதிரி ஒருத்தர் நியத்து வைக்கிறார், நோன்பு வைக்கணும், தாராளமா நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனா என்ன, ஒரு காலையிலிருந்தே அந்த நஃபிலுடைய நோன்புக்கான நியத்தை வச்சாருன்னா அப்பதான் நன்மை கிடைக்கும், முழு நன்மையை அவர் கிடைச்சிடும். ஒருவர் காலையில நியத்தை வைக்கல, அந்த சூரியன் உச்சடையக்கூடிய அந்த நேரத்துல தான் ஆரம்பிக்கிறாருன்னா அந்த நேரத்துல இருந்து அவருக்கு சூரியன் மறைந்த வரைக்கும் அவர் வைக்கிறாருன்னா அந்த இடைப்பட்ட நேரத்துக்கான அந்த நியத்து அது நோன்பு வைத்தாருன்ற நன்மை அவருக்கு கிடைச்சிடும். அப்போ இதுக்கு முழுமையா நன்மை கிடைக்கும், அதுக்கு நன்மையில குறைவு ஏற்படும், அவ்வளவுதான். மற்றபடி இந்த நோன்பு என்ன செய்யப்படும், ஏற்றுக்கொள்ளப்படும். இந்த ஹதீஸ் நமக்கு இன்னொரு சட்டமும் விளங்குது. என்ன, கடமையான நோன்பு ஒருத்தர் வச்சாருன்னா அது ரமலான் மாசமா இருக்கட்டும், ரமலான் அல்லாத மாசமா இருக்கட்டும், கடமையான நோன்பு ஒருத்தவங்க வச்சாங்கன்னா, உதாரணத்துக்கு நான் கடமையான நோன்பு ரமலான் நம்ம வைக்கிறோம், ரமலான் முடிஞ்சதுக்கு அப்புறம் சில பேர் ரமலான் நோன்பு விட்டுருவாங்க, பயணத்தில் இருப்பாங்க, அது பெண்களுக்கு ஏதாவது நோன்பு விட்டுருப்பாங்க. பிறகு நோன்பு வைக்கும் போது நோன்பு வச்சுட்டு நோன்பு விட்டுருவோமா, வீட்டில் கல்யாணம் விடுதோ வந்துருக்குது சாப்பிடுவோமா அப்படி மாதிரி நோன்பு விட முடியாது. கடமையான நோன்பு பொறுத்தவரைக்கும் அப்படியே வைக்க தான் செய்யும். நஃபிலான நோன்பை விடலாம். நீங்க நஃபிலான நோன்பை ஃபஜர் நேரத்திலே நீங்க நோம்பெல்லாம் வச்சு சகரெல்லாம் செஞ்சுட்டு மதியம் போல என்ன செய்யுது, பிரியாணி வந்துச்சு வீட்டில் சாப்பிடுவோம், நோம்பு விடலாம். அதான் ரசூலா சொல்லாம வருது, பக்கத்து அஸ்பஹ்து ஸாயிமன், நான் காலையில் நோம்பு வச்சிருந்தேன் விட்டுருன்னு நோம்பு சாப்பிட்டேன். நமக்கு என்ன வருதுன்னா, ஃபர்லான் நோன்பை பொறுத்த வரைக்கும் நியத்தை ஃபஜருக்கு முன்னாடி வச்சுக்கணும். நஃபிலான நோன்பை ஒரு காலையே வைக்கலாம், சிறந்தது அதுதான். ஆனா அவருக்கு என்ன வாய்ப்பு மார்க்கம் கொடுக்குது, அவர் வந்து சூரியன் உச்சி அடையறதுக்கு முன்னாடி வரைக்கும் எதையும் உண்ணாம பருகாம இருந்தாருன்னா அவருக்கு அனுமதி இருக்கு, என்ன செய்யலாம், அப்படியே அவர் நோன்பை கண்டினியூ பண்ணலாம். புரியுதுங்களா? ஒண்ணு. ரெண்டாவது நமக்கு என்ன விளங்குது சட்டம், நஃபிலான நோன்பை ஒருவர் விடுறதுக்கு விரும்புறாருன்னா விடுறான், எந்த குற்றமும் கிடையாது, விடுறான் தாராளமா. கடமையான நோன்பை விட முடியாது, நோன்பை விட்டுற முடியாது. அடுத்து பாருங்க 13வது சட்டம், நோன்பிற்கான நியத்தை நாவால் முடியலாமா? நவைத்து சோமகதின் அனதாய் பிறந்த நமதான், அதாவது நான் வந்து கடமையான நோன்பை நோன்பதற்கு நியத்து வைக்கிறேன்ற மாதிரி நோன்பை வந்து நாம அந்த நாவினால முடியலாமா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா,
இது சம்பந்தமான மார்க்க ஆதாரம் நமக்கு என்ன விளங்குதுன்னா, நியத் என்று சொன்னா, நவா என்பி நியத் என்று சொன்னா ஒரு காரியத்தை மனசுல உறுதிப்படுத்துவதற்கு தீர்மானிப்பதற்கு பெயர் தான் நோன்பு. இப்போ பிள்ளை பார்த்துட்டாங்க, நம்ம வந்து என்ன செய்யற படுக்க போகும்போது நாளைக்கு சகருக்கு எழுந்திருக்கிறோம்ன்ற மாதிரி எண்ணத்தோடு படுக்க போறோம். இதுதான் நியத். எழுந்திருக்கிறோம், எழுந்திருச்சு உண்பதற்கு ஆயத்தமாகும், இதுதான் நியத். அப்ப நியத் என்றால் ஒரு காரியத்தை மனதில் உறுதிப்படுத்துவதற்கு பெயர் தான் நியத். அதை வார்த்தை வடிவம் நம்ம அது கொடுக்கிறோம்னா அதுக்கு பேர் நியத்து கிடையாது. அதுக்கு அரபியில சொல்லுவாங்க கவுலு. கவுலுன்னா கூட்டு. ஒரு வார்த்தை நம்ம சொல்றோம்னா அது கூட்டு. அப்ப நியத் என்பது மனதில் எண்ணுவதற்கும் உறுதிப்படுத்துவதற்கும் சொல்லப்படும். அதுக்கு வார்த்தை வடிவம் கொடுத்துட்டோம்னா அது நியத்து. இஸ்லாமிய இபாதத்துக்கெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா எந்த இபாதத்தை ரசூல் என்ன செய்யல, வார்த்தை வடிவம் கொடுக்கல. நியத் என்பது மனசோடு சம்பந்தப்பட்டது, அதுக்கு வார்த்தை வடிவம் கொடுக்க கூடாது. சில பேர் சொல்லுவாங்க நியத்து எங்கேயுமே கிடையாது, நான் அஜில பட்டுனோம். அஜில நியத்தை வந்து மனசுல தான் வைக்கணும் சொல்லுவாங்கல்ல. ஹஜ்ஜில அல்லாஹும்ம ஹஜ்ஜல்லக், அல்லாஹ் நான் உனக்காக ஹஜ்ஜு செய்யறேன், அல்லாஹ் நான் உனக்காக உம்ரா செய்யறேன்ற மாதிரி அந்த வார்த்தையை சொல்லுவாங்க. அது நியத்து கிடையாது. எப்படி தக்பீரத்துல் இஹ்ராம் அல்லாஹ் அக்பர் சொல்றோமோ, தொழுகைக்கான நியத்தை வச்சுட்டு அல்லாஹ் அக்பர் தக்பீரத்துல் இஹ்ராம் சொல்றோமோ, அது மாதிரி தான் நான் ஹஜ்ஜு செய்ய போறேன், உம்ரா செய்ய போறேன்ற அந்த வார்த்தையை வெளிப்படுத்தும். அது நியத்து இல்லை. நியத்து எல்லா இபாதத்துக்குமே மனசுல தான் கொள்ள வேண்டும். பைக்க ஹஜ்ஜன் உம்ரஹ் சொல்றது அது நியத்து கிடையாது. அது என்னது? அது நியத்து மனசுல வச்சுட்டு தக்பீரத்துல் இஹ்ராம் போன்ற ஒரு வார்த்தை. அப்போ நியத்தை நாவால முடியாது மார்க்கத்துல தடுக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் அறிஞர்கள் அதை பிதாத் என்றாங்க. அல்லாஹ்வுக்கு எந்த விதமான அறிவிப்பும் நம்ம பார்க்கணும். தொழுகையை பத்தி என்னென்ன ஓதணும், எப்படி ஓதணும், எப்படி ருக்கு செய்யணும், எப்படி வந்து சத்தா செய்யணும், எல்லா விஷயங்களும் இருக்கு. எங்கேயுமே அல்லாஹ்வுடைய தூதரை தொட்டு ஒரு அறிவிப்பு வரல. அவங்க என்ன செய்யல, இவ்வாறு நியத்தை இப்படி சொல்லணும் இப்படி செய்யணும்னு சொல்ல. நியத்தை பத்தி சொல்றாங்க, அது அவசியம். ஆனா எங்கேயுமே நியத்து வைக்க வேண்டும், இப்படி செய்ய வேண்டும் அப்படி செய்ய வேண்டும் என்ற வார்த்தையை கொட்டுத்தரணும், சொல்லித்தர. இது நமக்கு விளங்குது. நியத் என்பது நாவால் முடியக்கூடாது, மாறாக அது உள்ளத்தால் உறுதிப்படுத்தணும், தீர்மானிக்கிறதுக்கு பேர் தான் நியத்தை. அப்படித்தான் பார்க்கணும். அடுத்து பாருங்க, அல்லாஹ் சொல்றாங்க மனாஹிசி அம்ரினா ஹாதா மா லைஸ ஃபீஹி ஃபவரது. புகாரில 2962 ஹதீஸ். யார் ஒரு இந்த மார்க்கத்தில் புதிதாக ஒரு நிகழ்வை ஏற்படுத்துவாரோ அது இந்த மார்க்கத்தில் இல்லைன்னா ரத்து செய்யப்படும். அதனாலதான் மார்க்க அறிஞர்கள் நியத்தை நாவால் மொழிவதை பிதாத் என்றார். நியத்து அவசியம், ஆனா அதை ஒருத்தர் நாவால மொழிஞ்சாங்கன்னா அது பிதாத் ஆகும் சொல்லி என்ன செய்யறாங்க, தெரியப்படுத்துறாங்க. அடுத்து பாருங்க 14வது சட்டம். நியத் வைத்த பிறகு ஃபஜர் நேரம் வர்ற வரைக்கும் சாப்பிடலாமா? சில பேர் என்ன பண்ணுவாங்க, 3:30 மணிக்கெல்லாம், உதாரணத்துக்கு ஃபஜர் நேரம் 5 மணி வருதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு 4 மணி 4:30 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு என்ன பண்ணுவாங்க, நியத் வச்சுட்டேன், இப்போ 1/2 மணி நேரம் எதுவும் சாப்பிட மாட்டாங்க. ஃபஜருடைய நேரம் வர வரைக்கும் எதுவும் சாப்பிடணும். பரவாயில்ல, எல்லாத்துக்கும் தெரிஞ்சுதான். ஃபஜருடைய அந்த நேரம் வரத்துக்கு முன்னாடியே சாப்பிட்டு முடிச்சுட்டு நியத் வச்சுக்கணும். ஏதாவது கொடுத்தா என்ன நியத் வச்சுக்கணும், நீக்க வேண்டிய அவசியம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நோன்பு நோப்பதற்கான நியத்தை வைத்தாலும் ஃபஜருடைய அந்த நேரம் வர்ற வரைக்கும் என்ன செய்யலாம், சாப்பிடணும். அல்லாஹ் அனுமதி கொடுக்கலாம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், குலு வஸ்ரபு ஹத்தா யதபையன லக்கும் கைத்துல் அபீது மினல் கைத்தில் அஸ்வத் மினல் ஃபஜ்ர் சும்ம அத்திமு ஸியாம மினல் லைல். உண்ணுங்கள் பருகுங்கள். எப்போ வரைக்கும்? அந்த கருப்பு நூல்ல இருந்து வெள்ளை நூல் தெளிவாகின்ற வரைக்கும் உண்ணுங்கள் பருகுங்கள் அல்லாஹ் சொல்றான். அதனால நியத்து வச்சாலும் சரி, நைட்டே தூங்கும் நியத்து வச்சாலும் சரி, ஒருவர் நோன்பு நான் இப்போ வச்சுக்கிறேன்னு சொல்றதுனால அவர் நோன்பு என்ன செய்ய வேண்டும், எதையும் தவிர்த்து போட வேண்டாம்ன்ற அவசியம் இல்லை. தாராளமா அவர் சாப்பிடலாம், பருகலாம். நோன்பு வைக்கக்கூடிய காரியம் எதுவும் அங்கே கிடையாது. எப்போ நோன்பு நேரம் ஸ்டார்ட் ஆகும், அந்த உண்மையான விடியல் அந்த ஃபஜருடைய நேரம் வருது பார்த்தீங்கன்னா, அப்பத்துல ஸ்டார்ட் ஆகும். அதனால நியத்தை நீங்க 3 மணிக்கு வச்சாலும் சரி, 3:30 மணிக்கு வச்சாலும் சரி, 4 மணிக்கு வச்சாலும் சரி, 4:30 மணிக்கு வச்சாலும் சரி, 5 மணிக்கு தான் வக்து வருதுன்னு சொன்னா அது வரைக்கும் நீங்க நியத்தை வச்சாலும் சாப்பிடலாம், உண்ணலாம், பருகலாம், பிரச்சனை. ஏன்னா அல்லாவே சொல்றான், அந்த கருப்பு நூல்ல இருந்து வெள்ளை நூல் தெளிவாகின்ற வரைக்கும் உண்ணுங்கள் பருகுகின்றோம். அது என்ன, ஃபஜருடைய நேரம். அந்த நேரம் வர்ற வரைக்கும் என்ன செய்யலாம், தாராளமா சாப்பிடலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அடுத்து பாருங்க 15வது சட்டம். ஒருத்தவரு இஃப்தார் நேரத்தில் நோன்பு திறப்பதற்கு என்ன செய்யறாரு, அவருக்கு வெளியில இருக்காரு, வெளியே ஒரு இடத்துல இருக்காரு, உணவு இல்லை, அவருக்கு தண்ணி இல்லை, பேச்சு எதுவுமே இல்லை, நோன்பு திறப்பதற்கு அவர் என்ன செய்யணும்? அப்படிப்பட்டவர் நான் இத்தோடு நோன்பை நிறைவு செய்கிறேன், இஃப்தார் பண்ணிக்கிறேன்ற மாதிரி நியத்து வச்சுட்டாலே போதுமா? ஒருவர் நோன்பை திறப்பதற்கு நான் இப்போது நோன்பை நிறைவு செய்யறன்ற மாதிரி நியத்து வச்சாலே போதுமானது. பாருங்க, அல்லாஹ் சொல்றாங்க, இன்னமல் அமால் பின்னியாத். செயல்கள் அனைத்துமே எண்ணங்களை பொறுத்துதான் இருக்கு.
அப்போ ஒருத்தர் நோன்பு வச்சிருக்கிற நிலையில 12 மணிக்கு நான் இதோட நோன்பை நிறைவு செய்கிறேன்னா நோன்பு முடிஞ்சிடும். இதையும் குடிக்கணும் திங்கணும் அப்படின்றதுலாம் கட்டாயம் இல்லை. நோன்பை முடிப்பதற்கு நோன்பை ஒருவர் விடுவதற்கு நியத்தை வச்சாலே போதுமானது. அதான் சொல்றாங்க இன்னமல் அமால் பின்னியாத், செயல்கள் அனைத்துமே எண்ணங்களை பொறுத்துதான் இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? செயல்களை பொறுத்த வரைக்கும் செயல்கள் அனைத்துமே எண்ணங்களை பொறுத்துதான் இருக்குன்னு சொன்னா அப்போ ஒருத்தர் எண்ணத்தை அந்த மாதிரி உறுதிப்படுத்திட்டாருன்னா முடிஞ்சிச்சு. அதே மாதிரி தான் இஃப்தார் நேரத்துல ஒருவர் நோன்பை நான் விட்டுறேன் இதோட முடிச்சுக்கிறேன் இஃப்தார் பண்ணிக்கிறேன்னா அவர் உண்டானாலும் சரி பருகவில்லை என்றாலும் சரி நோன்பு நிறைவடைந்து. அடுத்து 14வது சட்டம் என்ன? ரமலானில் விடுபட்ட நோன்புகளை ஷவ்வாலுடைய 6 நோன்போடு சேர்த்து நோக்கலாமா? ஒரே நோன்பு 2 நியத். ஒரே நோன்பு 2 நியத். உதாரணத்துக்கு ஒருத்தவங்க ரமலான 20 நோன்பு தான் வச்சாங்க, 10 நோன்பு வைக்க ஏதோ பயணம் தந்தாங்க, நோயாளியா இருந்தாங்க. அப்ப ரமலானுக்கு அப்புறம் நல்லாயிட்டாங்க. சரி 6 நோன்பு வைக்கிறல்ல, அந்த 6 நோம்போடு சேர்த்து என்ன பண்ற? ஒரே நோன்பு தான், 6 நோன்புக்கு நன்மை கிடைக்கணும். பிளஸ் ரமலானுடைய அந்த விடுபட்ட நோன்பு, அந்த கதாவுடைய நோன்பு இருக்கு பாத்தீங்களா, விடுபட்ட நோன்பு, அதையும் சேர்த்து வச்சுக்கிறேன். அப்போ ஒரே நோன்பு வைப்பாங்க 2 நியத்தோடு. ஒரு நியத்து என்ன? கதாவுடைய நியத்து. கதான்னா என்ன? விடுபட்ட நோன்பை பூர்த்தி செய்யறது, விட்ட நோன்பை பிடிக்கிறது. 2வது நியத்து என்ன? 6 நோன்பு. இந்த 2 நோம்பையும் நான் ஒரே நியத்துல வச்சுக்கலாமா? 2 நோம்புக்கான இதையும் ஒரே நியத்தோடு ஒரு நோம்புல வச்சா 2 இது கிடைக்குமா அப்படின்றத பத்தி பாத்தீங்கன்னா இது சம்பந்தமான விஷயத்த மார்க்க ஆதாரம் நமக்கு என்ன விளங்குதுன்னா, ரமலான் நோன்பு என்பது ஒரு தனியான இபாதத், ஷவ்வாலுடைய 6 நோன்பு என்பது ஒரு தனியான இபாதத். ரமலான் நோன்பு என்பது தனியான ஒரு இபாதத்து, ஷவ்வாலுடைய நோன்பு என்பது தனியான ஒரு இபாதத். 2 இணைக்க முடியாது. 2 அதாவது தனித்தனியான பிரத்யேகமான ஒரு இபாதத். அதனால ரசூலுல்லாஹ் சொல்றாங்க மன்சாம ரமலான் சும்மா அக்பவ சித்தமின் ஷவ்வால், யார் ஒருவர் ரமலானுடைய நோன்பை நோற்று பிறகு 6 நோன்பை நோற்பாரோ, ரமலான் நோன்பை நோத்துறாரு அதை தொடர்ந்து 6 நோன்பு நோற்பார் சொன்னார் அவர் வருடம் முழுவதும் நோன்பு நோன்புக்கான நன்மை கிடைச்சிடும். அப்ப ரமலான் நோன்பு தனியான நோன்பு, ஷவ்வால் நோன்பு தனியான நோன்பு. 2 என்ன செய்ய முடியாது, ஒரே இதுல இணைக்க முடியாது. இதை விளங்கத்துக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இப்போ ஒருவர் லுஹர் தொழுகையுடைய முழு சுன்னத்தை தொழுல, ஒருவர் லுஹர் தொழுகையுடைய முழு சுன்னத்தை தொழுல, அவர் என்ன பண்றாரு? லுஹர் தொழுகை வராரு, தொழுகை ஜாயிண்ட் ஆயிடுச்சு, ஆரம்பம் ஆயிடுச்சு, தொழுகை ஜாயிண்ட் ஆகும் போது நான் லுஹருடைய 4 ரக்காத்து கடமையும் தொழுதுறேன், அதோடு சேர்த்து லுஹருடைய அந்த சுன்னத்துகளையும் நான் சேர்த்து என்ன செய்யறேன், நியத்தை வைத்துக் கொள்கிறேன்ற மாதிரி நியத்தை வச்சாருன்னா என்ன செய்ய, அந்த மாதிரிலாம் ஏற்றுக்கூடாது. ஏன்? லுஹருடைய சுன்னத் என்பது தனியான ஒரு சுன்னத், லுஹர் தொழுகை என்பது தனியான ஒரு தொழுகை. அப்ப 2 இணைக்க முடியாது. இதே மாதிரிதான் இப்ப லுஹர் தொழுகையில சுன்னத்தை தொழுல, லுஹர் தொழுகையை தொழுதுட்டு லுஹருக்கு அப்புறம் தொழ வேண்டிய 2 சுன்னத்துகள் அந்த ரக்காத்துல என்ன பண்றாரு, முன்னாடி உள்ள அந்த 2 நியத்தோடு சேர்த்து லுஹருடைய முன் சுன்னத்து பின் சுன்னத்து 2 நியத்தோடு சேர்த்து இந்த உடாம நான் செய்ய முடியாது. ஏன்? லுஹருடைய முன்னாடி சுன்னத் என்பது வேற, லுஹருடைய பின்னாடி சுன்னத் என்பது வேற. 2 தனித்தனியான இபாதத்துகள் 2 என்ன செய்ய முடியாது, இணைக்க முடியாது. ஆகவேதான் ஒருத்தவங்க ரமலான் நோன்பை நோற்பதாக இருந்தா, விடுபட்ட நோன்பை கலா செய்வதாக இருந்தால் அது தனியாக நோட்பாங்க. அதை என்ன செய்ய மாட்டாங்க, ஷவ்வாலுடைய 6 நோன்போடு நோக்க கூடாது. இப்படி மார்க்கத்தில் அனுமதி இருந்ததுன்னா அது யார் முதல்ல செயல்படுத்திருப்பா? சஹாபா. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தொட்டே வருது, என்ன வருது, அவங்களுக்கு விடுபட்ட நோன்பை அவங்க எப்ப நிறைவேற்றுவாங்க? அடுத்த ஷாபானுடைய அந்த இது வரத்து, ரமலானுடைய முன்னாடி ஷாபான் மாசம் நேசிவாங்க, நிறைவேற்றுவாங்க. என்ன காரணத்தினால? ரசூலுல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய பணிவிடை. அப்போ விடுபட்ட நோன்பை ஷவ்வாலுடைய 6 நோன்போடுவே நோற்பதற்கு மார்க்க அனுமதி கொடுத்து ஒரே நோன்பை 2 நியத்தோடு நோற்பதற்கு அனுமதியா இருந்தா யார் அதை முதல்ல செயல்படுத்திருப்பா? சஹாபாக்கள் செயல்படுத்தி. அப்போ அந்த மாதிரி என்ன செய்ய முடியாது, நோக்க முடியாது. எனவே ரமலானுடைய நோன்பு தனியான ஒரு இபாதத்து, ஷவ்வால் நோன்பு தனியான இபாதத்து. 2 தனித்தனி இபாதத்துகள் ஒன்றாக இணைக்க முடியாது. அடுத்து வாங்க 17வது சட்டம். ரமலானுடைய கலா நோன்புகளை அரஃபா ஆஷுரா நோன்பு சேர்த்து நோக்கலாமா? இப்ப 6 நோன்போடு நோக்க முடியாது, நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அரஃபா மற்றும் ஆஷுரா நோன்போடு ரமலானுடைய இந்த நோன்பை நம்ம நோக்கலாமா என்று பார்த்தீங்கன்னா இதுக்கான பதில் பாருங்க. முதல் அம்சம், ஒருவர் அரஃபாவையும் ஆஷுராவையும்
சுண்ணத்தான் நோன்ற அடிப்படையில் ஒருத்தர் நோட்டுட்டாருன்னா அதுக்கான முழுமையாக நன்மை கிடைச்சிடும், எல்லாரும் ஏற்றுக்கிறாங்க. ரெண்டாவது, ஆஷுரா நாள் அன்று அல்லது அரஃபா நாள் அன்று ஒருவர் நோன்பு நோக்கும் போது என்ன செய்யறாரு? இன்னைக்கு ஆஷுரா நோன்பு, நான் கடமையா நோன்புன்ற நியத்தை வச்சு நோன்பு நோக்கிறேன். இதை நோக்கும் போது விடுபட்ட நோன்பை நான் நோக்கிறேன், கதான் செய்யறேன். ரமலான் விடுபட்ட நோன்பை நான் இப்ப நோக்கிறேன். அந்த நோன்பை நோக்கும் போது ஆஷுரா நாள் நோக்கிறதுனால விடுபட்ட நோன்பு பூர்த்தியாயிடும், ஆஷுரா நாள் அன்று நோன்பு நோற்ற நன்மையும் கிடைத்து விடும் என்ற எண்ணத்தோடு ஒருத்தர் நோட்டார்னு சொன்னா அவருக்கு 2 நன்மை கிடைச்சிடும். ஒருவர் அரஃபா நாள் அன்று இதே மாதிரி என்ன பண்றாரு? விடுபட்ட ரமலான் விடுபட்ட நோன்பு வைக்கிறார். அதே அரஃபா நாள் அன்று என்ன செய்யறாரு? அரஃபா நோன்பையும் வந்து என்ன செய்யறாரு? வைக்கிறார். நீயத்து என்னவா இருக்கணும்? விடுபட்ட நோன்பு வைக்கிறன்ற மாதிரி இருக்கணும். கதா நோன்பை நிறைவேற்ற கடமையான நோன்பை மீண்டும் வைக்கிற எண்ணத்தோடு வைக்கிறார் என்று சொன்னால் அவர் ஒரு நோன்பை வச்சாலும் 2 நோன்புக்கான நன்மை கிடைக்கும். ரமலானுடைய விடுபட்ட நோன்பை பூர்த்தி செய்தாலும் ஆயிடுவாங்க ஒண்ணு. ரெண்டாவது, ஆஷுரா நோன்பை வச்ச மாதிரியும் அரஃபா நோன்பை வச்ச மாதிரியும் ஆயிடும். இப்ப நமக்கு ஒரு சந்தேகம், அது என்ன? சப்பான் நோன்புக்கு மட்டும் அந்த மாதிரி வைக்க கூடாது நம்ம பாக்குறோம், அரஃபா ஆஷுரா மட்டும் ஏன் வைக்கிறோம்? அதுக்கு என்ன காரணம் என்று பாத்தீங்கன்னா அது காரணம் இதுதான். அரஃபா ஆஷுரா என்பது தனியான பிரத்யேகமான நோன்பு கிடையாது. அரஃபா ஆஷுரா என்பது தனியான ஒரு பிரத்யேகமான விவாதத்து கிடையாது. ஷவ்வாலுடைய 6 நோன்புன்னு ஒரு நோன்பு தனியா இருக்கு. அரஃபா ஆஷுரா என்று தனி நோன்பு கிடையாது. 4 ரசூல் நோன்பு வைக்க சொன்னாங்க. இந்த விளங்கத்துக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். ரசூல் சொல்றாங்க, இதா தகல அஹதுக்கும் மஸ்ஜித ஃபலா யஜ்லிஸ் ஹத்தா யுஸல்லி ரகாத்தைன். உங்கள் ஒருத்தர் பள்ளிக்குள்ள நுழைஞ்சாருன்னா 2 ரக்காத்து தொழுவாம உட்கார வேண்டாம் ரசூல் சொல்றாங்க. ஒருத்தர் பள்ளிக்குள்ள வரார், வந்து என்ன பண்றாரு? லோகர் தொழுகைக்கு வந்தார். அவர் வந்து அந்த பள்ளியுடைய காணிக்கை தொழுகிற ஒரு தொழுகை தொழுல ரசூல் என்ன பண்ண, அவங்க என்ன பண்றாரு? வர்றாரு உள்ள வந்து அவர் லோகருடைய 2 ரக்காத்து அந்த சுண்ணத் தொழுகையில உட்கார்றாரு. 4 ரக்காத் சுண்ணத் தொழுகையில உட்கார்றாரு. இவருக்கு என்ன? இவர் வந்து காணிக்கை தொழுகையினுடைய அந்த சட்டத்தை நிறைவேற்றுவார், ஆவாரா ஆக மாட்டாரா? ஆயிடுவார். ஏன்? காணிக்கை தொழுகைன்னு தனி தொழுகை கிடையாது. நஃபில் தொழுகை, எந்த நஃபில் தொழுகை தொழுதாலும் பரல அல்லாத எந்த ஒரு தொழுகை தொழுதாலும் அவருக்கு என்ன செஞ்சார்? நன்மை கிடைச்சிடும். அப்ப அவர் வந்து தொழுதாரு உட்கார்ந்தாரு சொன்னா அடுப்படியா என்ன அவருக்கு? அந்த காணிக்கை தொழுகின்ற நன்மை அவர் நிறைவேற்றுவார், ஆயிடுவார். இதே மாதிரிதான் ஆஷுரா நாள் அன்று நீங்க எந்த நோன்பு வச்சாலும் ஆஷுரா அன்று நோன்பு இருந்தவன்ற நன்மையில வந்துடுவார். அரஃபா நாள் அன்று நீங்க எந்த நோன்பு வச்சாலும் அரஃபா நாள் நோன்பு வச்ச நன்மையில வந்துடுவார். அப்போ இது தனி ஒரு இபாதத்து கிடையாது. ஆஷுரா என்பது தனியார் ஒரு இபாதத். அதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார் ரமலானுடைய நோன்பை நோற்று பிறகு ஆஷுரா நோன்பை நோக்கின்றார்களோ, அப்ப ரமலான் நோன்பு வேற, ஆஷுரா நோன்பு வேற, 2 தனித்தனி இபாதத். ஆனா சரி, ரமலான் நோன்பு வேற, ஷவ்வாலுடைய 6 நோன்பு வேற, 2 தனித்தனி இபாதத். ஆனா இப்படி ஒரு இதை ரசூல் என்ன செய்யல? ஆஷுராவுக்கும் அரஃபாவுக்கும் ரமலான் முடிச்சு போட்டேன். அது தனி, அது என்ன ஒரு தனித்தனி இபாதத்தின் அடிப்படையில் வராது. அப்ப ஒருவர் ஆஷுரா நோன்பு அன்று அரஃபா நோன்பு அன்று கதாவுடைய நோன்புக்கான நியத்தை வைக்கிறாரு, இந்த நோன்பை வச்சிருக்கிற மாதிரி வச்சிருக்காருன்னா 2 நன்மை அவருக்கு கிடைச்சிடும். அப்ப எப்படி ஒருத்தர் தஹியத்துல் மஸ்ஜித் உள்ள வராரு, பள்ளிக்குள்ள வந்து சுன்னத்தை தொழுதாலும், லோகருடைய சுன்னத் தொழுதாலும் சரி, அஸ்ருடைய சுன்னத் தொழுதாலும் சரி, மகரிபுடைய சுன்னத் தொழுதாலும் சரி, இஷாவுக்கு முன்னாடி தொழக்கூடிய சுன்னத் தொழுதாலும் சரி, தொழுதாலும் பள்ளியினுடைய காணிக்கையை நிறைவேற்றி விட்டார் என்ற அந்த நன்மை அவருக்கு என்ன செஞ்சோம்? கிடைத்து விடும் அப்படின்றத நாம பார்த்தோம். இதே சட்டம் தான் என்ன? திங்களும் வியாழனும். திங்கக்கிழமை தனியான ஒரு நோன்பு கிடையாது, வியாழக்கிழமைக்கும் தனியான நோன்பு கிடையாது. நீங்க எந்த நோன்பு வச்சாலும் திங்கக்கிழமை நீங்க நோன்பா இருப்பீங்க, வியாழக்கிழமை நீங்க நோன்பா இருப்பீங்கன்ற அளவு தான் நீங்க வலிக்கும். ஆகவே ஒருத்தவங்க நோன்பு வைக்கும் போது திங்கக்கிழமை தேர்ந்தெடுத்து ரமலானுடைய விடுபட்ட நோன்பை வைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு கதாவுடைய அந்த நன்மையும் கிடைச்சிடும், திங்கக்கிழமை நோன்பாக இருந்தாங்கன்ற நன்மையும் கிடைச்சிடும். வியாழக்கிழமைக்கு இதே சட்டம் தான். அப்போ திங்களா இருக்கட்டும், வியாழனா இருக்கட்டும், ஆஷுராவா இருக்கட்டும், அரஃபாவா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஒரே சட்டம். அந்த நாள்ல ஒருத்தர் நோன்பு வைக்கிறாங்க, எந்த நோன்பை வச்சாலும் ஆஷுரா நாள் ஒரு நோன்பா இருந்தாரு, அரஃபா நாள் நோன்பா இருந்தாரு, திங்கக்கிழமை நோன்பா இருந்தாரு, வியாழக்கிழமை நோன்பா இருந்தாருன்ற அளவுலதான் ஒருவர் அவர் எந்த நோன்பு வச்சாலும் சரி. ஆகவே இப்படி வச்சாருன்னா 2 நோன்புக்கான நன்மை அவருக்கு கிடைத்து விடும் அப்படின்னு பார்க்கலாம். அடுத்து வாங்க, சஹர் மற்றும் இஃப்தாருடைய சட்டம். சஹர் மற்றும் இஃப்தாருடைய சட்டம் 18வது சட்டம் என்னன்னா, ரமலான் நோன்பை நோக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் தூங்க சென்றவர் சஹருக்கு எழாமல் இருந்தால் அவருடைய நோன்பு ஏற்கப்படுமா? ஒருத்தர் ரமலான் தூங்க போகும்போது
நாளைக்கு நோன்பு வைப்போம் அப்படின்ற மாதிரி தூங்க போனார். எப்ப எழுந்திருக்கிறாரு? பள்ளியில பாங்க சொல்லி ஃபஜ்ருடைய தொழுகை ஸ்டார்ட் ஆக போது அந்த நேரத்துல எழுந்திருக்கிறார். இப்போ வந்து அவர் நோன்பை என்ன செய்யணும்? ஐயோ சத்துரு வைக்க நிறைய என்ன பண்ணுவாங்க, நீங்க ஏன் நோன்பு வைக்கிறேன்னு கேட்டா நாங்க சகர் செய்யல, தூங்கிட்டோம். சகர் செய்யறது கட்டாயம் ஒண்ணு கிடையாது. சகர் செய்வது கட்டாயமான விஷயம் கிடையாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க தஸஹரு ஃபஇன்ன ஃபிஸ்ஸூரி பரக்கத், சகர் செய்து கொள்ளுங்கள், சகர் செய்வதுல பரக்கத் இருக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. புகாரி முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ். அது என்ன இல்ல, கடமை இல்ல. அதனால ரசூலுல்லாஹ் சௌமுல் விசால்னா தொடர் நோன்பு, சகரே இல்லாம உண்டான் நோன்பு, தொடர் நோன்பு ரசூலுல்லாஹ் வச்சிருக்கிறார். மார்க்கத்துல சகர் செய்யறது கட்டாயம் கிடையாது. நியத்தை வச்சு ஒருத்தர் தூங்கிட்டாரு, அவர் ஃபஜ்ருடைய பாங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எழுந்தாலும் சரி, அல்லது ஃபஜ்ருடைய தொழுகை முடிச்சதுக்கு அப்புறம் தான் எழுந்தாலும் சரி, 6 மணி 6:30 மணிக்கு இருக்காது, ஃபஜ்ருடைய வக்து முடிச்சு சூரியனை ஒழிச்சிட்டு என்னால பிரச்சனை இல்லை. அவர் என்ன செய்யலாம்? நோன்பை அப்படியே கண்டினியூ பண்ணணும், கடமையா நோன்பு கொடுத்துரும். ஏன்? சகர் என்ன இல்லை, நோன்பு இருக்கு, ஷரத் இல்ல. அது என்னவா இருக்கு? முஸ்தஹப் தான், விரும்பத்தக்கது தான். சகர் செய்யாம ஒருத்தர் சகர் நேரம் கடந்து எழுந்திருச்சாலும் தூங்க போகும்போது நியத்தோட போயிருந்தாருன்னா தாராளமா செய்யணும், அப்படியே கண்டினியூ கட்டாயமா பண்ணணும். அடுத்து பாருங்க 19வது சட்டம். சகர் செய்வதை மஸ்ஜிதுகளில் ஃபஜ்ர் பாங்கு சொல்லும் வரை தாமதப்படுத்தலாமா? 6:20 டைம் நாங்க 6:14 சரி, இன்ஷா அல்லாஹ் மக்ரிப் தொழுகைக்கு அப்புறம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த 2வது அமர்வு ஆரம்பம்.